Hey all, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாட் மஷ்ரூம் கறி தான். ஸோ இதுக்கு அந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். அந்த மசாலா தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா மசாலா வந்து கருகிரும். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, இந்த பேஸ்ட் இந்த லெவலில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஷ்ரூமும் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட் வந்து மஷ்ரூம்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த பேஸ்ட்டும் நல்லா ஊற்றிட்டு ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டுக்காக நான் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி செய்கிறேன், ரைஸ்க்காக செய்கிறேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா குக்காகி, மஷ்ரூமும் குக்காகி, அந்த எண்ணெய் மேலே வரும் பிரிஞ்சு. ஸோ அந்த டைமில் தான் நம்ம இறக்கணும். 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு அந்த பாருங்கள், சூப்பரான செட்டிநாட் மஷ்ரூம் கறி ரெடி ஆயிரும். அந்த மசாலா ஃப்ளேவர் விசில் வரும்போது வீடே மணக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான செட்டிநாட் மஷ்ரூம் கறி ரெடி ஆயிரும். இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.